வெல்கம் டு ஐடா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியாமெட்ரி எக்ஸசைஸ் 5.4 7th சம் பார்க்கலாம். A of minus 3, 0, B of 10, minus 2 and C of 12, 3 are the vertices of triangle ABC. Find the equation of the altitude through A and B. ABCயோட vertices கொடுத்துருக்காங்க. A வழியாகவும் B வழியாகவும் போகக்கூடிய altitudeோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். Given A of minus 3, 0, B of 10, minus 2, C of 12, 3 இந்த ட்ரையாங்கிளில் ABC B வழியாக போகக்கூடியது BE altitude and A வழியாக போகக்கூடியது AD altitude. இந்த AD and Bயோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம BCயோட ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா ADயோட ஸ்லோப் பெர்பெண்டிகுலராக எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் AD கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் BC ஃபஸ்ட்டு. B பாயிண்ட் 10 of minus 2 and C 12, 3 இது x1 y1 எடுத்துக்கலாம். இது x2 y2 எடுத்துகிட்டு 2 பாயிண்ட் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y2 minus y1 by x2 minus x1. y2 is 3 minus y1 is minus 2 by x2 is 12 minus x1 is 10. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 + 2 12 10 போயிடுச்சுன்னா 2. அப்போ 3 + 2 5/2. இது ஸ்லோப் ஆஃப் BC. நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது AD ஈக்குவேஷன். ADங்கிறது BCக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால பெர்பெண்டிகுலர் லைன் அப்படிங்கிறப்ப அதோட ஸ்லோப் ரெசிப்ரோக்கில் ஆல்டர்னேட் சைனில் இருக்கும். இது ப்ளஸ்னா அந்த ADயோட ஸ்லோப் மைனஸ் ஆகும், இதோட ரெசிப்ரோக்கில் ஆகும். ஸோ ஸ்லோப் ஆஃப் AD இஸ் -2/5. அப்போ கொடுத்துருக்க பாயிண்ட் A வழியாக போகிறதுனால அதை x1 y1 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் y minus y1 = m into x minus x1ங்கிறதா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்மில். அப்போ ஏன்ற பாயிண்ட் தான் x1 y1. இந்த கிவன் ADயோட ஸ்லோப் -2/5. அப்போ y minus y1 0 minus equal to -2/5ங்கிறது m, x minus x1 -3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ x + 3 -2/5. இந்த 5 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது 5y ஆகும். இப்போ 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 5y = -2 × x + 3. -2 இன்சைட் மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 × x -2x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 3s are 6. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +2x + 5y -6 +6 = 0. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் AD. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது BE ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன். அதுக்கு நம்ம ஸ்லோப் ஆஃப் AC கண்டுபிடிக்கணும். A of -3, 0, C of 12, 3 இந்த A of -3, 0ங்கிறது x1 y1, C of 12, 3ங்கிறது x2 y2. இப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. y2 is 3 minus y1 is 0 by x2 is 12 minus x1 is -3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 - 0 3, 3/12 + 3 is 15. இப்போ 3/15ங்கிறப்ப 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3 and 5 3 is 15. இப்போ 1/5. ஸ்லோப் ஆஃப் AC is 1/5. அப்போ BE ACக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இது ஆல்டர்னேட் சைன் அண்ட் ரெசிப்ரோக்கல். 1/5ஓட ரெசிப்ரோக்கல் 5, இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால -5. சப்போஸ் ஸ்லோப் ஆஃப் BE -5 பிகாஸ் AC is perpendicular to BE. இப்போ B பாயிண்ட்லேருந்து வரதுனால B பாயிண்ட்டை நம்ம 10, -2 எடுத்துக்கிறோம். அது x1 y1 எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் BE தட் இஸ் ஆல்டிடியூட் BE பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் படி y minus y1 = m into x minus x1. x1 y1ங்கிற பாயிண்ட் B பாயிண்ட். அப்போ y minus -2 = -5 into x minus 10. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். y + 2 = -5 into x minus 10. இன்சைட் மல்டிப்ளை பண்ணலாம். -5 into x -5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 10s are 50. இப்போ எல்லாத்தையுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். -5xங்கிறது +5x ஆகிடும். ப்ளஸ் y + 2 இந்த ப்ளஸ் 50 இந்த சைடு -50 = 0. 5x + y minus திஸ் இஸ் சப்ராக்ட் பண்ணால் பிக்கர் நம்பர் சைன் போடணும். 50ல் 2 போச்சுன்னா 48. ஸோ -48 = 0. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் BE. Thank you children.